பெண்களை பொறுத்தமட்டில் அவங்களுக்கு இலவச பஸ் பாஸ் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்றுன்னு பிரதமர் மோடி சொல்றாரு. இதனால மெட்ரோ ட்ரெயின் போன்ற இடங்கள்ல இவங்க வரமாட்டேங்கிறாங்க, டிராபிக் அதிகமாகுது அப்படின்னு. இது என்ன கருத்து, இதை எப்படி எடுத்துக்கிறது? நரேந்திர மோடி ஆகட்டும், பாஜக தலைவர்களாகட்டும், RSS தலைவர்கள் எல்லாம் இந்த RSS உடைய சித்தாந்தமே பெண்களுக்கு எதிரானவர்கள். எப்படி பெண்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் சொல்லுகிறோம்? சதி என்று ஒன்று இருந்தது. கணவன் இறந்தால் மனைவி தீயில் ஏறி சாக வேண்டும், இறக்க வேண்டும், தன்னுயிரை மாய்த்து கொள்ள வேண்டும். இது நீண்ட நெடிய காலமாக இருந்ததா, இப்பொழுது இருக்கிறதா? இப்பொழுதும் அது நடந்து கொண்டு இருக்கிறது மோடியுடைய ஆட்சியில். அதற்கு என்ன ஆதாரம் என்றால், நாடாளுமன்றத்தில் பாஜகவுடைய உறுப்பினர் பேசும்பொழுது யாராவது ஒரு ஆண் இறந்தால் பெண் அந்த தீயில இறங்கி சாக வேண்டும், அதுதான் இந்து தர்மம் சொல்லுகிறது, மனு சொல்லுகிறது. இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் பேசிய முட்டாள்தனமான பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் பாஜகவில் இருக்கிறார்கள். இது முன்பு ஒரு காலத்தில் பேசிய பேச்சு அல்ல, இந்த ஆண்டில் பேசிய பேச்சு. கடைசி பாராளுமன்ற கூட்டம் நடக்கும் போதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் பாஜகவை சார்ந்தவர் அந்த பேச்சு அப்ப பெண்களுக்கு எதிரானவர் மோடி, பெண்களுக்கு எதிரானவர்கள் பாஜக தலைவர்கள், பெண்களுக்கு எதிரானவர்கள் RSS உடைய சித்தாந்தம். அந்த வழி வந்த மோடி பெண்களுக்கு எதிராக தான் பேசுவார். இது எவ்வளவு பெரிய விடியல் பயணம் என்று மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்தது இந்தியாவே திரும்பி பார்க்கிறது. இவர் கொண்டு வந்த பிறகுதான் சில மாநிலங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இதை பாராட்டுவதற்கு வழி இல்லாமல், பாராட்டுவதற்கு மனம் இல்லாமல், வேண்டுமென்றால் மற்ற ஒன்றிய அரசு இருக்கின்ற ரயிலில, மெட்ரோ ரயிலில எல்லாம் ஒன்றிய அரசு இலவசமாக உரிமை பயணத்தை பெண்களுக்கு நாங்களும் அறிவிப்போம் சொல்றது தான் புரட்சிகரமான தலைவராக இருக்க முடியும். ஆனா பெண்களுக்கு உரிமை பயணம் கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு காசில்லா பயணம் கொடுக்கக்கூடாதுன்னா முற்போக்குவாதிகள் அல்ல, பிற்போக்குவாதிகள். ஆகவே நரேந்திர மோடி ஒரு மிகப்பெரிய பிற்போக்குவாதி என்று தன்னுடைய பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். காங்கிரஸை பொறுத்த மட்டில் ஒரு தனித்துவமான கட்சியாக நம்ம இருக்கணும். மற்ற மாநிலங்களில் அப்படி ஒரு தலைமை தாங்கக்கூடிய கட்சியா இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் அது இல்லை அப்படின்னு நீங்க ஏற்கனவே பேசியிருந்தீங்க. அந்த ஒரு தனித்துவத்தை கொண்டு வருவதற்கு என்ன பண்ண போறீங்க? இல்லை, எல்லா காங்கிரஸ் பேரியக்க மாட்டாங்களா, ஒரு அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கும் போதும் சரி, அதை தொண்டர்களிடம் கூட்டங்களில் பேசும்பொழுதும் சரி, தனக்குள்ளே கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்வதுதான் ஒரு தலைவர்களுக்கு அழகு. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும், கட்டமைப்பு ஏற்படும். நாங்கள் நேற்று காத்தால முளைச்ச பாஜக மாதிரி கட்சி இல்லை, எங்க கட்சி பாமக போன்ற கட்சி அல்ல, நாம் தமிழர் போன்ற கட்சி. கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் உள்ள கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். 100 ஆண்டுகளை கடந்த 139 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக இந்திய தேசிய மக்களுக்கு, எல்லா தரப்பு மக்களுக்குமான கட்சி தான் காங்கிரஸ் பேரியக்கம். அப்ப நம்ம கிட்ட வலிமையான கட்டமைப்பு இருக்கு, வலிமையான கொள்கை கோட்பாடு இருக்கு, வலிமையான சித்தாந்தம் இருக்கு. 1967 வரை 1937 இருந்து 30 ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸ் உங்களால் ஏன் முடியாது என்ற கேள்வியை வைக்க. சாதாரண கட்சிகள் எல்லாம் நான் ஆட்சி அமைப்பேன், அடுத்த முறை ஆட்சியை பிடிப்பேன் சொல்லும் போது அந்த தகுதி காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு இருக்கா இல்லையா என்பதுதான் மக்களிடம் நாங்கள் சொல்லுகின்றது, தோழர்களிடம் கலந்துரையாடுவது. அப்போ நாங்கள் வலிமை பெற்றால், நாங்கள் முதன்மை கட்சியா வந்தா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தோழமை கட்சியாக இருக்கின்ற தலைவர்கள் விரும்புவார்களா? பாஜக முதன்மை கட்சியா வந்தா விரும்புவாங்களா? சீமான் நாம் தமிழர் கட்சி முதன்மை கட்சியா வந்தா விரும்புவாங்களா? காங்கிரஸ் பேரியக்க முதன்மை கட்சியா வந்தா விரும்புவாங்களா? அந்த அளவுகள் பாமகக்கும் பொருந்தும், எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். இது ஒரு தேசிய கட்சி, இதற்கு கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் எல்லாம் இருக்கு, எல்லா தரப்புக்குமான கட்சி. ஆகவே தோழமை என்பது வேறு, கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது வேறு. இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கக்கூடாது. எங்களுடைய உண்மையான தோழமை, நேர்மையான தோழமை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் திமுகவுக்கும் இந்த மாநிலத்தில் உள்ளது போல் எங்கும் இருப்பதா என்றது மிகப்பெரிய கேள்விதான். நாங்கள் உண்மையா இருக்கோம், உறுதுணையா இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, தோழமையோடு இருக்கோம், அது வேற. அதற்காக எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்தக்கூடாது, முதன்மை கட்சியா கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யக்கூடாதுன்னா அதை விட முட்டாள்தான் எதுவுமே கிடையாது. அதாவது காங்கிரசினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் அதிகரிப்பதை திமுக ஏற்றுக்கொள்ளும், வரவேற்கும், மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? 100% ஒரு ஜனநாயகவாதிகள். இப்ப நான் ஜனநாயகவாதி, நான் நினைக்கிறேன் இப்ப பாஜக முதன்மை கட்சியா இருந்தா நான் விரும்புனா, திமுக முதன்மை கட்சியா இருந்தா விரும்புனா, எங்க தோழமையா இருக்கிற திமுக தான் முதன்மை கட்சியா இருக்கணும், அதுதான் விரும்புவாங்க ஜனநாயகவாதிகள். இன்னும் ஜனநாயக சக்திகளா இருக்கிற, பாசிசம் இல்லாமல், மதவாதம் இல்லாமல், மொழிவாதம் இல்லாமல், பிரிவினைவாதம் இல்லாமல் ஒரு இயக்கம் வருது, அது வளருதுன்னா அதை விரும்பணும் ஜனநாயகவாதிகள். அதுதான் ஜனநாயகம். தேங்க்யூ.